ஆனால் திருப்பூர் தான் அந்த வியாபார வாய்ப்பு கிடைச்சது. இந்த வியாபாரத்தை கடந்த ஒரு 11 வருஷமாக தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு பேச வந்திருக்க இடம் எல்லா பாசோடும் போன இடங்கள்ல நான் ப்ராடக்ட் பற்றி கொடுக்கல. நான் அதுக்கு தகுந்த படிப்பு படிச்சிருக்கேன். டிப்ளமோ இன் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி படிச்சிருக்கேன். நம்ம ப்ராடக்ட் பற்றி கொடுக்குறதுக்கு முழு தகுதியான நபர். ஆனால் எந்த இடத்துலையும் கொடுக்கல. தூரதர்ஷி மக்கள் மட்டும் அந்த வாய்ப்பு கிடைக்கும். காற்றுலாம் அழைச்சி வச்சிருக்காங்களோ ரைட்டு அமுத்துறீங்கன்னா பார்த்தீங்களா ரைட்டு தான் ஒரே டைம் தான் இருக்கீங்க. எப்படி போயிருச்சு? வெறும் காற்று தான் அழைச்சி வச்சிருக்காங்க போல இருக்கு. நம்மளோட பேஸ்ட்டு ஹெர்பல் பேஸ்ட் டெஸ்ட் பண்ண போகிறோம். கவனிங்க. உடனே மாறிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், உடனே மாறிடுச்சு. நம்மளோட மஞ்சளாவே இருக்கு. அது என்ன காரணம்? அவங்களுக்கு நம்மளோட மஞ்சள் கலர்லேயே இருக்கும். சரிங்களா? ஏன் அப்படின்னா ஒரு பேஸ்ட் அப்படிங்கிறது நம்ம காலையில் பல்லு வளர்க்குற பேஸ்ட்ல இருந்து எல்லாமே இன்னைக்கு நீங்கள் சாதாரணமாக எடுத்துங்களேன். ஒரு ₹1 ஷாம்பு வாங்குறது வந்து என்னங்க, ₹1 ஷாம்பு வாங்குறது வந்து ₹10 பேஸ்ட் வாங்குறது வரைக்கும் எல்லாமே கெமிக்கல் கலந்து தான் அவங்களோட ப்ராடக்ட் வருது. அதனால என்ன நடக்குது அப்படின்னா இன்னைக்கு அதிகமான நபர்களுக்கு என்ன வருது? புற்றுநோய் சம்பந்தமான வியாதிகள் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். அடுத்த ஒரு பொருள் பார்க்க போகிறோம். 2 டம்ளர் தண்ணி கொடுக்கலாம். இன்னொரு டம்ளர் நல்லா கழுவி கொடுங்க. நான் குடிச்சு கூட காமிக்கிறேன். டெஸ்ட்டுக்கு தான் சொல்கிறேன். நான் குடிச்சு கூட காமிக்கிறேன். என்ன டேப்லெட் இருக்க மாட்டேன். நம்மகிட்ட இருக்கிற டேப்லெட் ஏதாவது ஒன்று சரி எதுனால இப்போ வெளியில் வாங்கிட்டு வந்தால் கேப்சூல் இது என்னங்கிறத உங்களுக்கு காமிக்க போகிறேன். வெளியில் மருந்து எப்படி விற்பனை செய்யப்படுது, எப்படி இருக்குங்கிறத காமிக்க போகிறேன். நம்மகிட்ட இருக்கிற கேப்சூல் பாட்டில் காமிக்க. அதுக்கப்புறம் நம்ம எலிமெண்ட்ஸ் பிராண்டோட கேப்சூல். சரிங்களா? எலிமெண்ட்ஸ் பிராண்டோட கேப்சூல் பார்க்க போகிறோம். ரைட்டா? இதில் தண்ணியில் என்ன பண்ண போகிறோம்னா போட போகிறேன். 2 கேப்சூல், இந்த 2 கேப்சூலையும் அந்த தண்ணியில் போட போகிறோம். இந்த 2 கேப்சூலையும் இன்னொரு டம்ளரில் போட போகிறோம். புதுசாக வந்தவங்களே உடச்சு போடலாம். யாராவது தம்பி உடச்சு போடுறா, தம்பி செலவு உடச்சு போட 2மே போடணும் சார். பாட்டில் கையில் எடுத்து உடச்சு போடுங்க. உடச்சு போட்டு கூட தண்ணி ஊற்றிக்கலாம். உடச்சு போடு தம்பி. தம்பிங்க வெளியில் உள்ள டேப்லெட்டை உடச்சு போடுறாங்க. தம்பியாலே போட்டுருங்க. அப்படியே டேப்லெட்டோட போட்டுருங்க. அப்படியே போட்டு அப்படியே இருங்க. அப்படியே போட்டு ஓகே. 2 கேப்சூல் கவனிங்க. இதில் வெளியில் உள்ள கேப்சூல் 2 கேப்சூல் போட்டுருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த நம்மளோட எலிமெண்ட்ஸ் பிராண்டோட கேப்சூல் என்னன்னா அதனுடைய தயாரிப்பு என்னன்னா பியூர் கேப்சூல் வந்து பியூர் வெஜிடேரியன். ஹலோ, பியூர் வெஜிடேரியன் கேப்சூல் யார் வேணா எடுத்துக்கலாம். பியூர் வெஜிடேரியன் என்ன அப்படின்னா அந்த கேப் தயாரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் உள்ள மூலப்பொருட்கள் என்னன்னா நம்மளோட பாதாம் பிஸ்தா இருந்து எடுத்த என்னது அந்த கேப்சூல் செஞ்சுருக்காங்க. வெளியில் உள்ள கேப்சூல் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மாட்டு கொழுப்பு, பன்றி கொழுப்பு, இந்த மாதிரி கொழுப்புகளில் செஞ்சதுதான் வெளியில் உள்ள கேப்சூல். அப்போ அந்த கொழுப்புகளில் உள்ளது எப்படி கரையுது, நம்ம பொருள் எப்படி கரையுதுன்னு பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் வச்சிருந்தீங்கன்னா தெரியும். கம்ப்ளீட்டாக என்ன ஆயிரும்? டிசால்வ்னு சொல்லுவாங்க. டிசால்வ்னா அது கம்ப்ளீட்டாக தண்ணியோட தண்ணியாக மிங்கிள் ஆகி கரைஞ்சிடும். இது பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும், கரையவே கிடையாது. எவ்வளோ நேரம் கரைச்சாலும் கிடையாது. நீ கவனிச்சுட்டே இருக்க, கிண்டிட்டே இருக்கு. ஒரு 2 மினிட்ஸ்க்கு கூட அந்த அளவுக்கு ப்ராடக்ட் பொறுத்தவரை பியூர் வெஜிடேரியன் கேப்சூல் கொடுத்தது இந்தியாவில் நம்ம பொருள் மட்டும்தான். ஹலோ, இந்தியாவில் எலிமெண்ட்ஸ் ப்ராடக்ட் மட்டும்தான். எலிமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட் மட்டும்தான் பியூர் வெஜிடேரியன் கேப்சூலாக கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு கலந்துட்டே இருக்கும். அதில் கலந்துருக்கு தெரியுதா? இன்னும் 5 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு வீடியோ கூட எடுத்து சொல்கிறேன். அப்படியே டம்ளரை வச்சிருங்க பார்த்துக்கலாம். ஓகே,
ஸோ இது மாதிரி எல்லாம் பார்த்தாச்சு. தேங்க்யூ. உங்களுக்கு இன்னும் ஒரு 2-3 ப்ராடக்ட் மட்டும் சொல்கிறேன். எல்லாம் கொஞ்சம்